إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم ونفسي بتقوى الله அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, அல்லாஹுவின் அச்சத்தை பேணுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய நல்லடியார்களில் சேர்ப்பானாக, நமது பாவங்களை மன்னிப்பானாக, முஸ்லிம்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, தொடர்ந்து சில ஜும்ஆக்களில் நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்காக, நம்முடைய தக்வாவிற்கு முன் உதாரணமாக அமைய வேண்டும் என்பதற்காக கண்ணியத்திற்குரிய நேசத்திற்குரிய நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தர்பியா ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட, அவர்களால் தஸ்கியா பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தை பற்றி, அந்த சமுதாயத்தில் சில மேன்மக்களை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அன்பானவர்களே, அந்த தொடரிலே இன்று நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான, அவர்களுடைய உறவுகளிலும் அவர்களுக்கு மிக நெருக்கமான, அவர்களுடைய தோழர்களிலும் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழரை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். அவர்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ். இவர்களை பற்றி மார்க்க அறிஞர்கள் தங்களது நூலிலே எழுதும்போது ஹப்ருல் உம்மதி, இந்த உம்மத்தின் கல்விமான், வ ஃபகீஹுல் அஸ்ரி, அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய சட்ட வல்லுனர், வ இமாமு தஃப்சீர், திருக்குரான் விரிவுரையின் முன்னோடி வழிகாட்டி இமாம், தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கு வியாக்கியானம் கூறிய பேரறிஞர் என்றுதான் நம்முடைய கல்விமான்கள், நம்முடைய முன்னோர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வர்ணிக்கின்றார்கள், எழுதுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்வதற்கு முன்பு, அதாவது குறைஷிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹாஷிம் குடும்பத்தார்களையும் காபத்துல்லாவிற்கு பின்பக்கத்திலே உள்ள 2 மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கின்ற அந்த பள்ளத்தாக்கிலே தடுத்து வைத்து விட்டார்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியேறக்கூடாது, எங்களை சந்திக்கக்கூடாது, நாங்களும் உங்களிடத்தில் சந்திக்க மாட்டோம், நம் இருவருக்கும் இடையிலே எந்த விதமான பேச்சுவார்த்தையோ உறவு முறையோ கொடுக்கல் வாங்கலோ இருக்கக்கூடாது என்று 3 ஆண்டு காலங்கள் தடுத்து வைத்திருந்தார்கள்.
அந்த காலகட்டத்தின் இறுதியில்தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். அன்பானவர்களே, இவர்கள் பிறந்ததே ஒரு சோதனைக்கு இடையிலே. அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரை அவர்கள் இஸ்லாமை ஏற்றிருக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய மனைவி இஸ்லாமை ஏற்றிருந்தார்கள். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். முஹம்மதே, உம்முல் ஃபதுல் பிரசவ வலியை உணர்வதாக எனக்கு தெரிகிறது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொண்டு நமது கண்களை குளிர்ச்சிப்படுத்துவான் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள். அதுபோன்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரசவத்திலே பிறக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலேயே வாழ்கிறார்கள். வாழ்கின்ற அந்த சிறு பிராயத்திலேயே தாயிடமிருந்து ஈமானை கற்று அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள். பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரா செய்து வருகிறார்கள் தன்னுடைய தந்தையோடு. அப்போதுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரா செய்து வருகிறார்கள். தன்னுடைய தந்தையோடு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்வதற்காக ஜஹ்ஃபா வரை வந்தபோது அங்கே சென்று சந்திக்கின்றார்கள். இப்படியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதல் தோழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிலிருந்தே ஆரம்பமானது. சிறு வயதாக இருந்த அந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஃபத்ஹ் மக்காவிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சம்பவத்திலும் தாயிஃப் சம்பவத்திலும் ஹுனைன் சம்பவத்திலும் இப்னு அப்பாஸ் கலந்து கொள்கிறார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரை 30 மாதங்கள் ரசூலுல்லாஹோடு தனது தோழமையை ஏற்படுத்தி கொண்ட ஒரு துடிப்பான கல்வியின் மீது பேராசை கொண்ட ஒரு சிறுவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் விளங்கினார்கள். அந்த 30 மாதங்களில் ரசூலுல்லாஹ்விடமிருந்து எவ்வளவு கல்விகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு பகல் அவர்களுடைய தனிமை என்று சபை என்று எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்ந்து கொண்டு கல்வி கற்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். சில நேரங்களிலே இப்படித்தான் ஒருவருக்கு கல்வியின் மீது ஆர்வம் வந்துவிட்டால் அந்த இல்முடைய தேடல் அந்த இல்மின் ஊற்றிலிருந்து பருகிக்கொண்டே அந்த இல்மின் ஊற்றிலிருந்து அவரை பருகிக்கொண்டே இருக்கச் சொல்லும். கல்வியின் தேட்டம் உள்ளவர்களும் பொருளின் ஆசை உள்ளவர்களும் ஒரு காலம் போதும் என்ற நிலைமைக்கு வரமாட்டார்கள். இரண்டிலே ஒன்று உயர்வானது, ஒன்றோ தாழ்வானது. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹுடைய சபையை கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள், நெருக்கமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே உட்கார்ந்த போது நபியை ஒட்டி வலது பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். எப்போதும் அந்த இடம் எந்த நபித்தோழரும் உட்கார மாட்டார்கள். அபூபக்கருக்காக ரிசர்வ் செய்யப்பட்ட இடம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் ஆலோசகர், முதல் மந்திரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்காரக்கூடிய இடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உட்கார்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஒரு சபையிலே யாராவது உட்கார்ந்து விட்டால் அவர்களை அந்த சபையிலிருந்து எழுப்ப மாட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடிப்பதற்கு ஒரு பானம் வந்துவிட்டது. பாலோ அல்லது தேன் கலந்த ஏதோ ஒரு பொருளோ வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். அதற்கு பிறகு அந்த பானத்தை தங்களது தோழர்களுக்கு கொடுப்பதற்காக பார்த்தபோது வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வலது பக்கத்தில் இருப்பது யார்? இந்த குட்டி பையன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. மற்றவர்களெல்லாம் பெரும் பெரும் தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸை பார்த்து உரிமையோடு கேட்டார்கள். ஏன்? ஒரு பக்கம் தனது தம்பி,
தனது சாச்சாவின் மகன் கேட்டார்கள், சிறுவரே, உன்னை விட பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ விட்டு கொடுப்பாயா என்று. உன்னை விட பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நீ விட்டு கொடுப்பாயா? அன்பானவர்களே, இப்னு அப்பாஸுடைய வார்த்தையை கவனியுங்கள். வல்லாஹி இன்னி லா ஊசிரு அஹதன் பிசூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹுடைய எச்சிக்கு நான் வேறு யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். துன்யாவா, செல்வமா, ஆட்சி அதிகாரமா விட்டு கொடுப்பதற்கு இங்கே கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து குடித்த அந்த இடத்தில் அந்த எச்சிலில் இருந்து முதலில் நான் குடிக்க வேண்டும். வேறு எதுவாக இருந்தாலும் விட்டுக் கொடுக்க தயார். வல்லாஹி இன்னி லா ஊசிரு அஹதன் பிசூரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சியை நான் வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். வாங்கினார்கள், குடித்தார்கள் திருப்தியாக. அதற்கு பிறகுதான் அபூபக்கருக்கு கொடுத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அங்கே யோசித்து பாருங்கள், அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஈமானும் இறை நம்பிக்கையும் நபியின் பாசமும் நேசமும் அல்லாஹ்வுடைய அன்பும் எந்த அளவு ஆழமாக வேரூன்றி இருக்குமே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வார்த்தையை இப்னு அப்பாஸ் அங்கே சொல்லி இருப்பார்கள். இது சாதாரணமாக வரக்கூடிய வார்த்தை அல்ல. ரசூலுல்லாஹ்வின் எச்சியை நான் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அழிந்து போகக்கூடிய செல்வமா, துன்யாவா, பதவியா, நான் அதை தூர எறிவதற்கு இது எனது ஹபீபுடைய, யாரை நான் தேடிக்கொண்டு மக்காவிலே இத்தனை ஆண்டுகள் ஆசையிலே தேட்டத்திலே இருக்கிறேனோ அந்த நபியோடு நான் இப்போது ஓடி வந்து சேர்ந்து அமர்ந்து அவர்களோடு இருக்கும்போது இந்த ஒரு பாக்கியத்திற்குத்தானே நான் இத்தனை ஆண்டுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்பதை போன்ற அந்த ஒரு அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருந்தது. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது சரியான அறிவிப்பின்படி இவர்களுக்கு 13 வயது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு 13 வயது. இந்த 13 வயதிலே எத்தனை ஹதீஸுகளை அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து கற்றிருக்கிறார்கள். எவ்வளவு துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பயணத்திலே அவர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை பாருங்கள், வீட்டுக்கு வருகிறார்கள். இவர்களுடைய ஹாலா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய தாயும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் சகோதரிகள் தனது ஹாலாவிடத்திலே வருகிறார்கள். ஹாலா, எனக்கு அனுமதி கொடுங்கள், இன்று இரவு நான் உங்களோடு தங்க வேண்டும், இன்று இரவு நான் உங்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே என்ன பல அறைகளாக இருந்தது. எங்களுக்கு இருப்பதே ஒரு விரிப்பு தானே, எனக்கு விரிப்பு தேவையில்லை, எனது மேல் ஆடையை விரித்து நான் அதில் படுத்துக் கொள்கிறேன், தலையணை இல்லையே, பரவாயில்லை, நீங்களும் ரசூலுல்லாவும் படுக்கும்போது அதில் ஒரு ஓரத்திலே நானும் தலை வைத்துக் கொள்கிறேன் சொன்னார்கள். எனக்கு தூங்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை எப்படி தொழுகிறார்கள் என்று சத்தியமாக நான் பார்க்க வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என் ஹாலாவே. இது அநேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு குறைந்தது 1-2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 11-12 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பாலகனுடைய வார்த்தையை பாருங்கள். என் ஹாலா, நான் இந்த இரவு ரசூலுல்லாஹுடைய தொழுகையை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுகிறார்கள். எழுந்து சுய தேவைக்காக செல்கிறார்கள். இந்த பாலகன் அவரும் எழுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற உடனே ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்து பார்க்கிறார்கள். தான் சுத்தம் செய்வதற்காகவும் உது செய்வதற்காகவும் தண்ணீர் தர்த்தீபாக வைக்கப்பட்டிருக்கிறது, மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், இதை யார் செய்தது என்று. அந்த பாலகன் இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் செய்தேன் என்று. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ்
முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்ற அந்த நேரத்திலே, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே, அவனது அடியார்களில் யார் கேட்டாலும் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே, அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான ஒரு நபி, ஒரு ரசூல், காத்தமுல் அம்பியா துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல் வ ஃபக்கிஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், இந்த பாலகனுக்கு குர்ஆனின் ஞானத்தை கொடு, மார்க்கத்தின் அறிவை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அந்த துஆ எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடங்கி அவர்களிடத்திலே கல்வி பெற்று நபியின் மரணத்திற்கு பின்னால் அபூபக்கரிடத்திலே கல்வி பயில்கிறார்கள். உமர் இடத்திலே, உஸ்மான் இடத்திலே, அலி இடத்திலே, முஆத் இடத்திலே, தனது தந்தை அப்பாஸ் இடத்திலே, இன்னும் பெரும் பெரும் தோழர்களிடத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். குறிப்பாக குர்ஆன் எப்படி ஓத வேண்டும் என்ற அந்த சட்ட ஒழுங்குமுறைகளை உபய் இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித் என்ற குர்ஆனின் அறிஞர்களிடத்திலே பெற்று அந்த குர்ஆனின் கல்வியிலே தேர்ச்சி பெறுகிறார்கள். இவர்களுடைய மாணவர்கள் தாபிஈன்களிலே நூற்றுக்கணக்கான மிக பெரும் இமாம்களை சொல்லலாம். ஆயிரக்கணக்கானவர்கள் இவரிடத்திலே கல்வி படித்தார்கள். அவர்களிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய இமாம்களாக விளங்கினார்கள். இமாம் ஹசன் பஸ்ரியை போல, இமாம் முஹம்மது இப்னு சீரீனை போல, இமாம் ஷாபியை போல, இன்னும் ஏறக்குறைய 197 மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் இவர்களுடைய நெருக்கமான தோழர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கல்வி படித்த இந்த சஹாபி, இவர்களுக்கு பிறகு ஹிலாஃபத்துடைய வாழ்க்கை வந்தபோது இவர்கள் விரும்பி இருந்தால் ஒரு ஆடம்பரமான ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்ற அடிப்படையிலே ஒரு வசதியான வாழ்க்கை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை. ஹலீஃபாக்களோடு அவர்கள் அனுப்பிய எல்லா போர்களிலும் கலந்து கொள்கிறார்கள். ஒரு பெரிய முஜாஹிதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உடல் தோற்றத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளும் போது, அன்பானவர்களே, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவர்கள் வெண்மையானவராகவும் நல்ல உடல் வலிமை உடையவராகவும் பார்ப்பதற்கு முகம் பிரகாசம் உடையவராகவும் இருந்தார். நல்ல உயரமானவராகவும், காமிலல் அக்லி ஸகிய நஃப்ஸி மின் ரிஜாலில் கமால், ஒரு பெரிய மனிதர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் புத்தி, அதாவது நல்ல நுண்ணறிவுடையவராக, சிறந்த ஞானமுடையவராக இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் இப்னு ஜுரைஜ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிடும்போது சொல்கிறார்கள், நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது இப்னு அப்பாஸை பற்றிய பேச்சு வந்தது. அப்போது அதா சொல்கிறார், நான் பௌர்ணமி அன்று எப்போது சந்திரனை பார்த்தாலும் இப்னு அப்பாஸுடைய ஞாபகம் எனக்கு வந்துவிடும். அந்த அளவிற்கு முகம் பிரகாசமுடையவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்களுக்கு ஆழ்ந்த நெருக்கம் இருந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து என் தலையை தடவி கொடுத்து எனக்கு கல்வி ஞானத்திற்காக துஆ செய்தார்கள் என்று. அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகைக்காக நின்றபோது பின்னால் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸை இழுத்து தனக்கு பக்கத்திலே வைக்கிறார்கள். கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நான் தொழும்போது எனக்கு பக்கத்தில் அல்லவா நிற்க வேண்டும், எனக்கு பின்னால் நிற்கிறாயே என்று. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்போது வேறு யாரும் இருக்கவில்லை. அங்கே பாருங்கள், அந்த பாலகனுடைய பேச்சை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு தொழுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராயிற்றே, உங்களுக்கு பக்கத்தில் நின்று தொழுவதற்கு யாருக்கும் தகுதி இருக்கிறதா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராயிற்றே. இந்த வார்த்தையை கேட்டபோது மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு ஃபஹ்மன், நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக, நல்ல இல்மை கொடுப்பாயாக என்று.
அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தபோது அந்த ஹஜ்ஜிலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இரண்டு சம்பவங்களை அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நாம் ஹதீஸ் நூல்களிலே, சஹீஹ் புகாரி மற்ற நூல்களிலே பார்க்கிறோம். மார்க்கத்தின் பெரிய சட்டங்களை அங்கே விளங்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு மினாவை நோக்கி வருகிறார்கள். ஜம்ரத்துல் அகபாவிலே, மக்காவுக்கு நெருக்கமாக உள்ள அந்த பெரிய ஜம்ராவிலே கல்லெறிய வேண்டும். ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸை பார்த்து சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ், எனக்காக பொடிக்கற்களை எடுப்பாயாக என்று. அப்போது அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள்தான் ரசூலுல்லாஹ்விற்கு கற்களை எடுத்து கொடுக்கிறார்கள். அந்த கற்களை காட்டி மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது போன்ற கற்களை கொண்டுதான், சிறிய அளவுள்ள பொடி கற்களை கொண்டுதான் நீங்கள் ஜம்ராவிலே எரிய வேண்டும். உங்களுக்கு முன் உள்ளவர்கள் இஸ்ரவேலர்கள் வழிகட்டார்களே, நாசமானார்களே, எப்போது தெரியுமா? இந்த மார்க்கத்தில் அவர்கள் வரம்பு மீறிய போது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிர்ணயித்த அளவை மீறும் போது அவர்கள் அழிந்து நாசமானார்கள். இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அந்த இடத்திலே சில ஹாஜிகள் ஒரு விதமான ஆவேசத்திற்கு ஆளாகி பொடிக்கற்களை விட்டுவிட்டு பெரும் பெரும் கற்களை கொண்டு, செருப்புகளை கொண்டு, மட்டைகளை கொண்டு, கட்டைகளை கொண்டு எறிவதையெல்லாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் கண்டிக்கும் விதமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இல்மையும் ஈமானையும் வணக்க வழிபாட்டையும் குர்ஆனின் ஞானத்தையும், அதற்கு பிறகு உயர்ந்த, இந்த உம்மத்திலேயே உயர்ந்த நபித்தோழர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றார்களே 4 கலீஃபாக்கள், அவர்களிடத்திலே கல்வி படித்த இப்னு அப்பாஸுடைய குர்ஆனுடைய ஞானம், இபாதத்தின் ஈடுபாடு மிக அதிகமாக இருந்தது. அவர்களுடைய மாணவர்களிலே மிகப்பெரிய ஒரு மாணவர் அறிஞர் சொல்கிறார், இப்னு அபி முலைகா, நான் மக்காவிலிருந்து மதீனா வரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு பயணித்தேன். அப்போது முதல் இரவிலே தங்கி விடுவார்கள், பிறகு இரவின் இறுதி பகுதியிலே எழுவார்கள், குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுவார்கள் தொழுகையிலே. அப்போது இப்னு அபி முலைகாவுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், இப்னு அப்பாஸுடைய குர்ஆன் ஓதுகின்ற அந்த முறையை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஃபஜஅல யுரத்தில் வஇக்ஸிரு ஃபீ ذلك النشيد சொல்லுகின்றார்கள். ஒரு சமயம் அவர்கள் தொழுகையிலே சூரா காஃப் ஓதுகிறார்கள். 19வது வசனம், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد, மரணத்தின் அந்த மயக்கம் கண்டிப்பாக சத்தியமாக வந்தே தீரும். இதை பார்த்துத்தானே நீங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மரணத்தின் மயக்கத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே, இப்படி இரவு நேரங்களையும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலும் குர்ஆன் ஓதுவதிலும் கழித்து வாழ்ந்த நபித்தோழர்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இன்னொரு பக்கம் அன்பானவர்களே, உங்களுக்கு நான் முன்பு சொன்னேன், ஜிஹாதிலும் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்திருக்கிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதுபோன்று வீரம், துணிவு, யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்பு சத்தியத்தை எடுத்துச் சொல்வதிலே, தன்னை விட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் கூட, அந்தஸ்திலே பெரியவர்களாக இருந்தாலும் கூட, தனக்கு சத்தியம் என்று படுவதை மிக தெள்ளத் தெளிவாக, அழுத்தமாக, அதாவது தெளிவான துணியோடு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு வீரம், ஒரு தைரியம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மிகுந்து காணப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கலீஃபாவாக ஆகிவிட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இப்னு அப்பாஸ் அவர்கள் மிக நெருக்கமுடையவர்களாக இருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் இடையிலே நடந்த போரிலே அலிக்கு ஆதரவாளர்களாக அலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். போர் முடிகிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பிறகு ஹசன் ஹலீஃபாவாகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள் முஆவியா அவர்களுக்கு. முஆவியா மூமின்களுடைய அமீராக ஹலீஃபாவாக மாறுகிறார். அப்போது ஒரு முறை முஆவியாவின் சபையிலே ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்போது இப்னு அப்பாஸை பார்த்து கேட்கிறார்கள், அன்த அலா மில்லத்தி அலியின், நீ அலியினுடைய கொள்கையை பின்பற்றுகின்றாய் அல்லவா என்று. நீ அலியினுடைய கொள்கை, அலிக்கு ஆதரவாளராயிற்றே, அலியினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்பவராயிற்றே, உன்னுடைய கொள்கை அலியினுடைய கொள்கையா என்று.
வார்த்தையை கூறிய அடுத்த நொடியிலே அவருடைய வார்த்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளியான அடுத்த நொடியிலே இப்னு அப்பாஸுடைய கூற்றை பாருங்கள். வலா அலா மில்லத்தி உஸ்மான் அனா அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அலியின் கொள்கையிலும் இல்லை, உஸ்மானுடைய கொள்கையிலும் இல்லை, நான் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையிலே இருக்கிறேன். கலீஃபா அவருடைய தர்பாரிலே இருக்கிறார்கள், எந்த பயமும் இல்லை சத்தியத்தை சொல்வதிலே. இதுதான் சஹாபாக்களுடைய அந்த நடைமுறை. அவர்களை ஒருவரை பற்றி சொல்லும்போது கூட அங்கே சத்தியம் என்று வரும்போது, நான் அலியினுடைய கொள்கையை பின்பற்றவில்லை, நீ உஸ்மானை மதிக்கின்றாயே, நானும் உஸ்மானை மதிக்கின்றேன், ஆனால் உஸ்மானுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, அவர்களுடைய மாணவர் தாவூஸ் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அஷத்த தஅதீமன் லிஹுர்மாத்தில்லாஹ் மின் இப்னு அப்பாஸின். அல்லாஹ்வுடைய புனித சின்னங்களை, அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட புனித அடையாளங்களை, மக்கா, அதுபோன்று மதீனா, முஸ்தலிஃபா, மினா, இன்னும் இது போன்ற ஹுர்மாத்துகளை எல்லாம் மிக அதிகமாக கண்ணியப்படுத்துகின்ற ஒருவரை நான் இப்னு அப்பாஸை விட வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை. இது போன்று மார்க்க விஷயங்களில் தான் அன்பானவர்களே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சில நபித்தோழர்களுக்கும் இடையிலே சில நேரங்களிலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அந்த மாணவர்களை பார்த்து அல்லது தங்களோடு கருத்து வேற்றுமை செய்யக்கூடிய மக்களை பார்த்து சொல்லிய வார்த்தைகளை நாம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். அனா அகூலு கால ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று. நீங்கள் சொல்கிறீர்கள் அபூபக்கர் இப்படி சொல்லி இருக்கிறார், உமர் இப்படி சொல்லி இருக்கிறார், நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் உங்கள் மீது கல்மழையை இறக்கி விடுவானோ என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, எது மார்க்கமோ அதை எடுத்துச் சொல்வதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக துணிவுடையவர்களாக இருந்தார்கள். இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது அன்பானவர்களே. அதாவது பொதுவாக சிறு பிராயத்திலே இருப்பவர்களுக்கு விளையாட்டின் மீது ஆர்வம் இருக்கும். வாலிபத்தை அடையும் போது பொருளாதாரத்தை தேடி வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற தேடல் இருக்கும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களுடைய பிறவியிலேயே அல்லாஹு தஆலா கல்வியின் மீது பேராசையை உள்ளத்திலே புகுத்தி விட்டார். முன்பு பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எவ்வளவு இல்முகளை அவர்கள் கற்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தங்களது இந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடுவதை அவர்களுடைய மாணவர் இக்ரிமா சொல்வதை கேளுங்கள். இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், குல்து லிரஜுலின் மினல் அன்சார், எனது வயதுடைய அன்சாரி ஒருவரிடத்திலே சென்று பேசினேன். சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் இப்போது அதிகமாக இருக்கிறார்கள், வாருங்கள் அவர்களிடத்திலே சென்று நாம் கல்வி படித்துக் கொள்ளலாம் என்று. அந்த வாலிபர் சொன்னார், வா அஜபன் லக இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே. அத்தரன்னாஸ யஹ்தாஜூன இலைக் வ ஃபின்னாஸி மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரா. இத்தனை நபித்தோழர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை விட்டுவிட்டு மக்கள் உங்களிடத்திலே கல்வி படிக்க வருவார்களா? நீங்கள் ஆலிமாகிவிட்டால் உங்களிடத்திலே மக்கள் எல்லாம் கல்விக்காக தேடி வருவார்கள் என்று நீ எண்ணுகிறாயா? இவ்வளவு நபித்தோழர்கள் இருக்கிறார்களே மக்களுக்கு சொல்லித் தருவதற்கு என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவரை அப்படியே விட்டுவிட்டு கல்வியை தேடி ஒவ்வொரு நபித்தோழரின் வீட்டு வாசலுக்காக ஏறுகிறார்கள். சொல்லுகிறார்கள், ஃபஇன் கான லயபுலுகுனில் ஹதீஸு அனிர் ரஜுல், ஒரு நபித்தோழரிடத்திலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் நான் அவருடைய வீட்டுக்கு வந்து விடுவேன். மதிய நேரத்திலே அவருடைய வீட்டு வாசலிலே காத்திருப்பேன். வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், எனது போர்வையை சுருட்டி தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்துக்கொள்வேன். அங்கே அடிக்கின்ற காற்றினால் அந்த மண்ணெல்லாம் தூசிகளெல்லாம் என் மீது பதிந்துவிடும். அவர் வெளியே வருவார், பார்த்தால் அவரது வீட்டு வாசலிலே நான் படுத்திருப்பேன். அவரை பார்த்தவுடன் எழுந்திருப்பேன். சொல்கிறார்கள், அந்த நபித்தோழர், இப்னு அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவின் மகனே, எனது வீட்டு வாசலில் வந்து இப்படி ஒரு அடிமையை போன்று படுத்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு ஒரு தேவை என்று எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தால் நான் உங்களது வீட்டை தேடி வந்திருப்பேனே.
பாருங்கள், சிறுவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹுடைய உறவினர் என்ற அடிப்படையிலே அந்த பெரிய சஹாபாக்கள் இவருக்கு கொடுத்த கண்ணியம். அங்கே சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இல்லை ஆசிரியரே, அன அஹக்கு அன் ஆதியக ஃபஅஸ்அலக், நான் தான் உங்களிடத்தில் வர வேண்டும், உங்களை தேடி வந்து கல்வி படிக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு நபித்தோழராக தேடி தேடி சென்று கல்வி படித்தார். அதே வாலிபர் யார்? இப்னு அப்பாஸை பார்த்து, இவ்வளவு பெரிய நபித்தோழர்கள் இருக்கும்போது உன்னை தேடி மக்கள் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டாயா என்று கேட்டாரோ. ஒரு நேரம் வந்தது, என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மனிதர் என்னை கடந்து சென்றார். அப்போது சொன்னார், இந்த வாலிபர் என்னை விட புத்திசாலியாக இருந்தார் என்று. அதே அன்சாரி தோழர் இப்னு அப்பாஸை பார்த்து, ஹாதா அஅகலு மின்னி, இவர் என்னை விட அதிக புத்திசாலியாக இருந்தார் என்று. அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்வி தேடலை பற்றியே நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. சொல்லுகின்றார்கள், நான் பல நபித்தோழர்களுடைய வீட்டு வாசலிலே அவர்களை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பேன். அவர்கள் வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை தட்டி எழுப்ப மாட்டேன். நீண்ட நேரம் அவர்களுக்காக நான் காத்திருப்பேன். ஏன் தெரியுமா? நான் இவ்வளவு நேரம் அவர்களுக்காக காத்திருந்தேன் என்று அவர்களுக்கு தெரிய வரும்போது என் மீது அவர்கள் இறக்கப்பட்டு எனக்கு இன்னும் அதிகம் கல்வியை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று. இதுதான் அன்பானவர்களே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களின் பணிவு. இல்மை தேடக்கூடிய அந்த துல்லாபுல் இல்ம், கல்வியை தேடுகின்ற மாணவர்களுடைய பணிவு தங்களது ஆசிரியர்களுக்கு முன்னால் இப்படித்தான் இருந்தது. சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நான் அதிக நேரம் வாசலிலே காத்திருப்பேன். வெளியிலே வரும்போது என் ஆசிரியர் நான் அதிக நேரம் எதிர்பார்த்திருப்பதை தெரிந்து கொண்டால் என் மீது இறக்கப்பட்டு அவருடைய உள்ளம் இலகி எனக்கு அதிகம் சொல்லிக் கொடுப்பார் என்று. அன்பானவர்களே, அவர்களுடைய மாணவர் தாவூஸ் சொல்லுகின்றார்கள் தங்களுடைய ஆசிரியரை பற்றி. இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், இன்னி குன்து லா அஸ்அலு அனில் அம்ரில் வாஹித் 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ் தான், ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபியிடம் இருந்தது, கற்றுக்கொண்டார்கள். இதே ஹதீஸ் இன்னும் எத்தனை சஹாபாக்களிடம் இருக்கின்றதோ அத்தனை சஹாபாக்களிடமும் சென்று அதே ஹதீஸை படித்துக் கொள்வார்கள். ஒரு விஷயம் ஒரு சஹாபியிடமிருந்து தெரிந்து விட்டதால் அத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை. இதே ஹதீஸை இன்னும் எத்தனை சஹாபாக்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்று அவர்களை தேடி சென்று அவர்களிடமிருந்தும் ஹதீஸை பெற்றார்கள். சொல்லுகின்றார்கள், ஒரே விஷயத்தை நபித்தோழர்களிலே 30 நபித்தோழர்களிடத்திலே சென்று நான் படித்திருக்கிறேன். மேலும் சொல்கிறார்கள், குன்து அல்ஸமுல் அகாபிர மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய மூத்த தோழர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகளோடு நான் எப்போதும் அவர்களை விட்டு பிரியாமல் இருந்திருக்கிறேன். அன்பானவர்களே, கவனியுங்கள் வார்த்தையை. ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த பெரும் நபித்தோழர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகளோடு நான் எப்போதும் அவர்களுடன் இருப்பேன். இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக நாம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். குர்ஆனிலே சூரத்து தஹ்ரீமிலே அல்லாஹ் 2 பெண்களை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அந்த 2 பெண்கள் யார் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். 2 பெண்களுடைய, நபியின் மனைவிமார்களில் 2 பெண்களுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரீமிலே கூறுகிறான். கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூத்த நபித்தோழர்களிலே அப்போது உயிராக இருப்பவர்கள் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா. இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், 2 ஆண்டுகளுக்கு மேலாக உமருக்கு பணிவிடை செய்து உமரை நான் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தேன், இந்த ஒரு வசனத்தின் விளக்கத்தை அவரிடமிருந்து கற்பதற்காக. இப்படி இன்று நமக்கெல்லாம் கல்வி உடனுக்குடனே கிடைத்துவிட வேண்டும், சுட சுட கிடைக்க வேண்டும். எதிர்பார்ப்பதற்கு இங்கே நேரமும் இல்லை, அதற்குரிய மனப்பக்குவமும் இல்லை. கேட்டால் உடனே பதில் சொல்லி ஆக வேண்டும். அன்பானவர்களே,
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்திற்குரிய விளக்கத்தை அதை அதிகம் தெரிந்தவர், அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட போது அவருடைய வாயிலிருந்து அந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார்கள், உமருல் ஃபாரூக் அவர்களுக்கு இந்த ஒரு வசனத்தின் விளக்கத்தை நான் கேட்பதற்காக வேண்டி 2.5 ஆண்டுகள் அவருக்கு பணிவிடை செய்தேன். அவருடைய தனிமை, சபை, அவருடைய தொழுகைக்கு வெளியில் பயணம் என்று அவரோடு ஒட்டி கொண்டிருந்தேன். அவர் எப்போது ஓய்வாக இருப்பார், அவரிடம் இந்த வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் கேட்டு பெறுவோம் என்று. இப்படியாக தொடர்ந்து கொண்டிருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கடைசியில் உமரோடு அவர்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. மினாவிலே ஹஜ்ஜுக்கு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது தோழர்களோடு சென்றிருந்த போது அப்போது மினாவிலே ஒரு தொழுகை நேரத்திலே அங்கே யாரும் இல்லை. உமர் அவர்கள் இஸ்திஞ்சா செய்வதற்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது அவர்களுக்காக தண்ணீரை எடுத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யார் அவர்கள்? இப்னு அப்பாஸுக்கு அந்த வேலை இல்லை. எத்தனையோ அடிமைகள் இருக்கிறார்கள். ஆனால் உமர் அமீருல் முஃமினீன், தன்னுடைய ஆசிரியர், அவர் தன்னுடைய ஹாஜத், தன்னுடைய இஸ்திஞ்சா தேவைக்கு சென்று விட்டு வருகிறார். அவருக்காக வேண்டி இஸ்திஞ்சாவுடைய தண்ணீரை எதிர்பார்த்து வைத்துக்கொண்டு, ஒதுவின் தண்ணீரை கையிலே வைத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உமர் அவர்கள் வருகிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமருல் ஃபாரூக் அவர்களுக்கு ஒது செய்வதற்காக தண்ணீர் ஊற்றுகிறார்கள். அப்படி ஒழு செய்து கொண்டிருந்த நேரத்திலேயே அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹு தஆலா சூரா தஹ்ரீமிலே 2 பெண்களை பற்றி சொல்லுகிறானே, அந்த 2 பெண்கள் யார் என்று நான் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ளட்டுமா? அந்த சம்பவத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தருவீர்களா என்று கேட்கிறார்கள். உமருல் ஃபாரூக் அவர்கள் சிரித்தவர்களாக, அது பற்றிய சம்பவத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்று தங்களுடைய உதுவை முடித்துக்கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு அந்த ஆயத் இறக்கப்பட்ட காரணம், எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது, அந்த சம்பவத்தின் பின்னணியிலே இருந்த 2 மனைவிமார்கள் யார் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இங்கு பாருங்கள், 2.5 ஆண்டுகள் ஒரு வசனத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆசிரியருக்கு பணிவிடை செய்து பொறுமையாக காத்திருந்து கல்வி படித்தார்கள். எனவே அந்த கல்வி அவர்களுக்குள் அதனுடைய மாற்றத்தை கொடுத்தது. அந்த கல்வியின் நல்ல மாற்றம் அவர்களிடத்திலே வந்தது. இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தங்களது வாழ்நாளிலே சொல்கிறார்கள், ஸலல்து தாலிபா ஃபஅஸிஸ்து மத்லூபா. நான் மாணவனாக பல கேவலங்களை, பல சுமைகளை, பல இக்கட்டான நிலைகளை சந்தித்திருக்கிறேன். அல்லாஹ் இப்போது என்னை ஆசிரியராக ஆக்கி கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நான் மாணவனாக இருந்தபோது என்னை நானே இழிவுக்கு, கேவலத்திற்கு, பணிவுக்கு, பலவீனத்திற்கு, அடக்கத்திற்கு ஆளாக்கி கொண்டேன். இப்போது அல்லாஹ் எனக்கு என்னை ஆசிரியராக்கி கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, சொல்லுகின்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களிடத்திலே நபியின் போர்களை பற்றி கற்றுக்கொண்டேன், குர்ஆனுடைய வசனங்களை பற்றி கற்றுக்கொண்டேன். அவர்கள் யாரிடத்திலே சென்று நான் கல்வி தேடினாலும் ரசூலுல்லாஹ்விற்கும் எனக்கும் இருந்த அந்த உறவினால் அந்த ஒவ்வொரு தோழரும் என் மீது பாசம் கொண்டிருந்தார், என்னை நேசித்தார். எனது வருகையால் அவர் சந்தோஷப்படுவார். சொல்லுகின்றார்கள், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே கல்வி படித்த பெரிய நபி தோழர் உபை இப்னு கஅப் அவர்கள் அர்-ராசிகூன ஃபில் இல்ம், கல்வியிலே மிக ஆழமானவர்கள் என்று அல்லாஹ் யாரை வர்ணிக்கிறானோ அந்த தோழர்களிலே ஒருவர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உபை இப்னு கஅபை பற்றி சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், உபை இப்னு கஅப் அவர்களே, மதீனாவிலே இறங்கிய மொத்த சூறாக்கள் எத்தனை? மதீனாவில் இறங்கிய மொத்த சூறாக்கள் எத்தனை? அப்போது உபை இப்னு கஅப் சொல்லுகின்றார்கள், 27 சூறாக்கள் மதீனாவிலே இறங்கின, மற்ற சூறாக்கள் எல்லாம் மக்காவிலே இறங்கின என்று.
அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடமிருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய கல்வியின் ஆழத்தை பற்றி, கல்வியின் விசாலத்தை பற்றி மார்க்க அறிஞர்கள் தாபிஈன்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், இமாம் அத்தா சொல்கிறார்கள், மா ரஅய்து மஜ்லிஸன் அக்ரம மின் மஜ்லிஸ் இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸுடைய சபையை விட ஒரு கண்ணியமான சபையை நான் பார்க்கவில்லை. அக்ஸர ஃபிக்ஹா, அதிக சட்ட ஞானங்கள் அவருடைய சபையிலே பேசப்படும். வல அஅதம ஹைபத்தன், எல்லோரும் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் கண்ணியமாக அடக்கமாக இருப்பார்கள். அஸ்ஹாபுல் குர்ஆன் யஸ்அலூனஹும், அவருடைய சபையிலே அவருடைய கல்வியிலிருந்து தாகம் தணிவதற்காக எத்தனையோ வகையான கல்வி அறிஞர்கள் வந்திருப்பார்கள். குர்ஆனுடைய மாணவர்கள் குர்ஆனை பற்றி விளக்கம் கேட்பார்கள். வ அஸ்ஹாபுல் அரபிய்யத்தி யஸ்அலூனஹு, அரபி மொழியின் மாணவர்கள் அவரிடத்திலே அரபி மொழியை பற்றி கற்பார்கள். வ அஸ்ஹாபு ஷிஅரி அன்ஹு யஸ்அலூனஹு, இலக்கணம் இலக்கியத்தின் கவிதைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் அவரிடத்திலே இலக்கண இலக்கியத்தின் கவிதைகளை பற்றி கற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒரே சபையிலேயே பல கல்விகளை மக்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இமாம் தாவூஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் தங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி. லைஸ் இப்னு அபி சுலைம் என்ற ஒரு பெரிய தாபிஈ தாவூஸ் என்ற அந்த தாபிஈடத்திலே சொல்கிறார்கள், லிம லஸிம்த ஹாதல் குலாம், இந்த வாலிபரை நீ விடாமல் எப்போதும் இவருக்கு பின்னால் அலைந்து கொண்டே இருக்கிறாயே. யார் அவர்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவ்வளவு பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகம் பணிவிடை செய்யாமல், அவர்களிடத்திலே அதிகம் நேரத்தை செலவழிக்காமல் இந்த வாலிபர் இப்னு அப்பாஸுக்கு பின்னால் நீ சுற்றுகிறாயே என்று. அப்போது இமாம் தாவூஸ் சொன்னார்கள், தோழரே, இன்னி ரஅய்து 70 மின ஸஹாபதி இதா ததாரஉ ஃபீ ஷைஇன் ஸாரு இலா கௌலிஹி, 70 நபி தோழர்களிடத்திலே நானும் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே கல்வி படித்திருக்கிறேன், அவர்களோடு நானும் தோழமை வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது கருத்து வேற்றுமை வந்துவிட்டால் இந்த விஷயத்தில் இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து அந்த 70 சஹாபாக்கள் இப்னு அப்பாஸினுடைய கூற்றை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் நான் இப்னு அப்பாஸ் இடத்திலே கல்வி படிப்பது 70 சஹாபாக்களிடத்திலே கல்வி படிப்பதை போல. மேலும் அன்பானவர்களே, அம்ர் இப்னு தீனார் சொல்லுகின்றார்கள், கல்வி சபைகளிலேயே இப்னு அப்பாஸுடைய சபை மிக ஒரு நிரப்பமான சபையாக இருந்தது. மற்றவர்களிடத்திலே ஒரு சபையிலே ஒரே ஒரு விஷயம் மட்டும் அங்கே விவரிக்கப்பட்டால், அங்கே பயிற்றுவிக்கப்பட்டால், இப்னு அப்பாஸுடைய மஜ்லிஸிலே ஹலால் ஹராமை பற்றி விவரிக்கப்படும், குர்ஆனுடைய விரிவுரையை பற்றி விவரிக்கப்படும், அரபி மொழியின் விளக்கங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றொரு கொடைத்தன்மையும் அந்த மாணவர் சொல்லுகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜிஹாதிலே சென்றிருந்த கனிமத், அதுபோன்று ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார் என்ற அடிப்படையிலே ஹலீஃபாக்கள் அவருக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த ஒவ்வொரு வருடத்திற்கான ஹதியாக்கள், அன்பளிப்புகள், இவற்றையெல்லாம் தங்களிடத்திலே கல்வி படிக்க வருகின்ற மாணவர்களுக்காக செலவு செய்பவர்களாக இருந்தார்கள். மற்ற சபைகளுக்கு நாங்கள் சென்றால் எங்களுடைய உணவுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்னு அப்பாஸுடைய இடத்திற்கு சபைக்கு சென்றால் எங்களுக்கு கல்விக்கு கல்வியும் கிடைத்து விடுகிறது, எங்களுக்கு பசிக்கு உணவும் கிடைத்து விடுகிறது. தங்களுடைய மாணவர்களை அந்த அளவு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கல்வியின் தேடல், இபாதத்தின் தேடல், தக்வா, இல்மோடு அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார்களோ, அபூபக்கரோடு நெருக்கமாக இருந்தார்களோ, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே உமர் அவர்கள் இப்னு அப்பாஸுக்காக தனி ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள். உமருடைய உள்ளத்திலே இப்னு அப்பாஸுக்கென்று தனி ஒரு இடம் இருந்தது. அதை பற்றிய சில சம்பவங்களை பார்ப்போம். சயீத் இப்னு ஜுபைர் சொல்கின்றார்கள், முஹாஜிர்கள் சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வருத்தப்பட்டார்கள். எதற்காக? இப்னு அப்பாஸ் இந்த வாலிபரை தங்களது சபையில் அதிகம் முன்னிலைப்படுத்துவதற்காக. எப்போது பார்த்தாலும் எங்களுக்கும் இவரை போன்று பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சபையிலே இப்படி முன்னுரிமை கிடைப்பது கிடையாது, உங்களுக்கு அருகாமையில் உள்ள அந்த இருக்கையிலே உட்கார வைப்பது கிடையாது, ஆனால் இந்த இப்னு அப்பாஸுக்கு நீங்கள் இவ்வளவு முன்னுரிமை தருகிறீர்களே என்று. அப்போது நாளைக்கு வாருங்கள், இதற்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டு உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளைய சபையிலே சஹாபாக்கள் எல்லாம் மற்றவர்களெல்லாம் ஒன்று கூடிய போது சூரா இதா ஜா நஸ்ருல்லாஹ்வை ஓதுகின்றார்கள்.
ஓதி விட்டு சொல்லுகின்றார்கள், இந்த சூறாவை பற்றிய விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று தங்களை சுற்றி இருந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த சூறாவுடைய விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி எல்லாம் வந்தபோது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபியே நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவுதான் இந்த சூறாவிலே இருக்கிறது என்று சொன்னபோது அப்போது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸை அழைத்து கேட்கிறார்கள், இப்னு அப்பாஸ், நீ இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாய்? அப்போது இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூலுக்கு சொல்கிறான், நபியே உங்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது, எனவே நீங்கள் அதிகம் அல்லாஹ்வை தொழுது வணங்கி தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று. இது ரசூலுல்லாஹ்விற்கு இந்த சூரா அவர்களுடைய மரணத்தை பற்றி அல்லாஹ் செய்த முன் அறிவிப்பு என்று நான் விளங்குகிறேன் என்று சொன்னார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீ விளங்கக்கூடிய இதே விளக்கத்தை தான் நானும் விளங்குகிறேன் என்று. பிறகு சொன்னார்கள், தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த இல்முக்காக வேண்டிதான் இப்னு அப்பாஸை நான் எனக்கு அருகாமையிலே வைத்திருக்கிறேன். ஏன், சில நேரங்களில் உமரே சொல்வார்கள், லக்கத் அலிம்த இல்மன் மா அலிம்னாஹு. உமரே, இப்னு அப்பாஸே, நாங்கள் கற்க முடியாத கல்விகளை எல்லாம் நீ கற்றுக்கொண்டாய். சஹாபாக்களிலே பெரியவர்கள், அவர்களுக்கு மேலும் மேலும் பல பணிகள் இருந்த காரணத்தால் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து என்ன ஹதீஸை கற்றார்களோ அந்த ஹதீஸ் அவர்களிடம் இருந்தது. இது போன்ற சிறிய நபித்தோழர்கள் இப்னு உமர், இப்னு அப்பாஸ், சயீத் இப்னு அபு சயீத் அல் குத்ரி, இது போன்ற சிறிய நபித்தோழர்கள் ஒவ்வொரு பெரிய நபித்தோழரின் வீடுகளாக சென்று அவர்களுடைய சபைகளிலே சென்று கல்விகளை படித்ததால் நிறைய நபித்தோழர்களுடைய ஹதீஸுகள் அவர்களுக்கு தெரிய வந்தன. உமர் அவர்கள் இப்னு அப்பாஸை பார்த்து விட்டாலே சொல்வார்கள், ஃபதல் கஹூல் லஹு லிசானுன் சஊல் வ கல்புன் அகூல். இவர், அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு இடையிலே அமரக்கூடிய ஒரு பெரிய வாலிபர், கேள்வி, அதாவது மார்க்க விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாவை அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கிறான், சிந்தித்து புரியக்கூடிய கல்பை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். பிறகு ஆலோசனை கேட்கும்போது சில விஷயங்களை சொல்லிவிட்டு அப்போது உமர் அவர்கள் சொல்வார்கள், அதாவது கடலின் ஆழத்திலே சென்று அந்த முத்துக்களை எடுத்து வருகிறார்களவா, அவர்களுக்கு தான் கவ்வாஸ் என்று சொல்லப்படும். ஒரு பிரச்சனை இப்னு அப்பாஸ் இடத்திலே சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்வார்கள், கவ்வாஸ், மூழ்கி முத்தை தேடுபவனே, இந்த பிரச்சனையிலே எது சரியானது என்பதை எனக்கு ஆழ்ந்து ஆராய்ந்து சொல் என்று. அந்த அளவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நெருக்கமுடையவர்களாகவும் நல்ல மதிப்புடையவர்களாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருந்தார்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டாலும் உடனே இப்னு அப்பாஸை அழைப்பார்கள். அழைத்துவிட்டு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்பார்கள். பத்ருடைய சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி இருப்பார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் உமர் அவர்கள் சும்ம லா யுஜாவிசு கௌலஹு, இப்னு அப்பாஸுடைய கூற்றுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற சம்பவங்களிலே நிறைய படிப்பினைகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள், பெரியவர்கள், உமர் போன்றவர்கள் தங்களை விட வயது குறைவானவராக இருந்தாலும் அவரிடத்திலே இல்மு இருக்கின்ற காரணத்தால் தான் ஹலீஃபாவாக இருந்தும் அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்பட்டிருந்தும் கூட அவரிடத்திலிருந்து நல்ல ஆலோசனையை பெறுவதிலே அவர் தன்னுடைய மதிப்பின் குறைவை பார்க்கவில்லை. அதிலே அவர்கள் எந்த விதமான தங்களது அந்தஸ்து தாழ்ந்துவிடும் என்பதை உணரவில்லை. அத்தனை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே வைத்துக்கொண்டு உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். பிறகு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் அன்பானவர்களே இஸ்லாம், இதுதான் இல்ம், இதுதான் பணிவு. தன்னை விட வயது குறைந்தவரிடத்திலே இல்மு இருந்தாலும் அதையும் தேடி பெற்றுக்கொண்டு அவருக்கு கண்ணியம் கொடுப்பதைத்தான் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கின்றோம். உமர் அவர்கள் சொன்னார்கள், லா யலூமுனி அஹதுன் அலா ஹுப் இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸை நான் நேசிக்கின்றேனே, இதற்காக யாரும் என்னை பழித்து விட வேண்டாம். அன்பானவர்களே, ஒரு சம்பவம் நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையிலே ஒரு ஊரிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். அப்போது அந்த மனிதர் உமரிடத்திலே பேசும்போது உமர் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களது ஊரிலே மக்கள் குர்ஆனை எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்று. உமர் அவர்கள் விசாரித்த முதல் விசாரணை பாருங்கள், மக்கள் குர்ஆனை எப்படி கற்றுக்கொள்கிறார்கள்.
அப்போது அந்த வந்த தோழர் சொல்கிறார், எங்களுடைய மக்கள் எல்லாம் குர்ஆனை ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கொள்கிறார்கள், இன்னென்ன வயதிலே இவ்வளவு அதிகம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னென்ன விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொன்னபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அங்கிருந்து உடனே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், கலீஃபா, மக்கள் இப்படி அவசரப்பட்டு இவ்வளவு அவசரமாக குர்ஆனுடைய கல்வியை படிக்கக்கூடாது, குர்ஆனுடைய கல்வியை படிப்பதிலே நிதானம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று அமைதியாக இரு என்று அவர்களை அதட்டுகிறார்கள். அவ்வளவுதான் நடந்த சம்பவம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கவலையோடு, அதாவது கவலை செய்த அந்த முகத்தோடு, நொந்து போன அந்த உள்ளத்தோடு வீட்டுக்கு வருகிறார்கள். வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஏதோ பெரிய நோயிலே சிக்கிக் கொண்டதை போன்று அவர்கள் வீட்டுக்கு திரும்ப வருகிறார்கள். மனதிலே சொல்லுகிறார்கள், உமரிடத்திலே எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்ததே, ஆனால் இன்று அந்த அந்தஸ்து எனக்கு போய்விட்டதே, அந்த கண்ணியம் போய்விட்டதே என்று கவலைப்பட்டவர்களாக வீட்டிலே படுத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வீட்டு குடும்பத்து பெண்களெல்லாம் இப்னு அப்பாஸுக்கு ஏதோ பெரிய உடல் சுகவீனம் ஏற்பட்டு விட்டது என்று நலம் விசாரிக்க வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒரு சில நாட்கள் முடிந்த போது அமீருல் முஃமினீன் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணியாளர் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் உங்களை அழைக்கிறார், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டிலிருந்து வெளியேறுவதற்குள் அங்கே பார்த்தால் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து இப்னு அப்பாஸுடைய வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடனே உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு தனியாக அழைத்து சென்று கேட்கிறார்கள், மல்லதி கரிஹ்த மிம்மா கால ரஜுலு ஆனிஃபா, என்னிடத்திலே வந்த அந்த மனிதர் சொன்ன வார்த்தையிலே என்ன தவறை நீங்கள் கண்டீர்கள் என்பதாக கேட்டபோது அப்போது சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் தவறு செய்திருந்தால், உங்களுக்கு முன்னால் நான் முந்தி பேசியிருந்தால் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன். நீங்கள் என்னை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு வைக்கலாம், எந்த அந்தஸ்தில் விரும்புகிறீர்களோ நீங்கள் என்னை அங்கே வைக்கலாம், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன காரணம் என்பதை நீங்கள் விளக்குங்கள் என்று. அப்போது இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், மக்கள் இவ்வளவு அவசரப்பட்டு குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே போட்டி வரும். அந்த போட்டி பிறகு தர்க்கமாக மாறும். தர்க்கம் வந்தால் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை கொள்வார்கள். பிறகு கருத்து வேற்றுமை முரண்பாடு வரும்போது அவர்கள் சண்டை செய்து கொள்வார்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை சொன்னவுடன் உமருல் ஃபாரூக் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் லில்லாஹி அபூ, இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை உனது தந்தை பெற்றெடுத்தாரே, அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் நான் மக்களுக்கு அதை மறைத்தேன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஒழுக்கத்தோடு மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். போட்டிக்காக, பெருமைக்காக, புகழுக்காக கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி கற்றுக்கொள்வது குர்ஆன் எந்த நோக்கத்துக்கு இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு மாற்றமாக அந்த குர்ஆனை மக்கள் பயன்படுத்தி விடுவார்கள். குர்ஆனின் பெயரால் ஒன்று சேர வேண்டிய மக்கள் குர்ஆனின் பெயரால் ஒருவரை வெட்டி கொள்வார்கள். இதை பயந்துதான் அமீருல் முஃமினீனை நான் சொன்னேன் என்று சொன்னபோது நீ சொல்வது சரி என்று உமர் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை காலம், அதுபோன்று அவர்கள் நமக்காக கூறிய நல்ல அறிவுரைகள், அவர்களை பற்றி நபித்தோழர்கள் கூறிய நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபித்தோழர்களுடைய நல்ல சுஹபத்திலே நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த உம்மத்தின் சார்பாக அந்த நபித்தோழர்களுக்கு, அல்லாஹுடைய தீனுக்காக உழைத்த வாழ்ந்த அந்த நபித்தோழர்களின் கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் சிறந்த நற்கூலியை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.